ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா, நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஐவி கார்ட் ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்றதான். இந்த கோவக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. கிட்டத்தட்ட எல்லா வெஜ் ரெசிபீஸுக்குமே இது சூட் ஆகக்கூடிய சைட் டிஷ். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான சாஸ்பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கோவக்காவை சேம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. இதை நம்ம அப்படியே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் கோவக்காய் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒரே சைஸில் ரவுண்டல்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வெறும் சால்ட்டோடையே ஒரு 3 to 4 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. மஞ்சத்தூள் எல்லா கோவக்காய் பீசஸ்லேயும் படணும், அந்தளவுக்கு கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 to 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா தெளித்து விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபியூ ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆஃப் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட சாம்பார் பவுடர் எல்லா கோவக்காயிலையும் நல்லா கோட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சாம்பார் பவுடருக்கான ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது இது கூடவே அடிஷ்னலாக நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது அந்தளவுக்கு காரம் தராது, ஆனால் நம்ம ரோஸ்ட் ஆகி முடிக்கும்போது நல்ல கலர் தரும். அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை டோட்டலாக ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாலும் விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும். அதே சமயத்தில் இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் எல்லாமே கலர் ஈவனாக டேர்ன் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி பிரித்து விட்டு குக் பண்ணுறேன். இது நம்மளுக்கு ஒரு பெரிய சாஸ்பேன் இருந்தது அப்படின்னா எல்லாமே ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளேயே பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி அழகாக கிடச்சிருச்சு. ஸோ எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இது ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதான், இந்த ரெசிபி இதோட முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி மாதிரியே ஏற்கனவே நிறைய சைட் டிஷ் ரெசிபி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக போய் அதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.